ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, சுரக்காய் வச்சு பாயாசம் தான் பண்ண போகிறேன். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இந்த ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக எடுத்துக்க போகிறதில்ல, ஒரு கால்வாசி மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற வித்தை எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம். நான் கொஞ்சம் ஷார்ப்பான ஸ்பூன் வச்சே தான் எடுக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற வித்து எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிரேட் பண்ணிடலாம். இதை நல்லா துருவி வச்சிடலாம். நான் கொஞ்சம் சின்னதாகவே தான் துருவுறேன். இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா துருவி வச்சாச்சு. பார்த்தீங்களா? இப்போ வந்து இது வந்து நல்லா புழிஞ்சு இதோட தண்ணி எல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு இதை சக்கையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா அழுத்தி பிடிச்சி இந்த ஜூஸ் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எல்லாத்தையும் நல்லா எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கேஷ்நட், கொஞ்சம் கிஸ்மிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா சுரைக்காவை ஆட் பண்ணிடலாம். சுரைக்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு நெய் தேவைப்படும். அப்பப்பமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்பமாக சேர்த்து நல்ல நெய்யில் வந்து சுரைக்காவை நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்படியே நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி நெய்யும் சேர்த்துக்கிட்டே வதக்கி கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட இப்படியே வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அதே பேனில் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதித்து வரும்போது ஏலக்காய் வந்துட்டு தட்டி சேர்த்துக்கலாம். இல்லை பொடியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் ஓரளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம சுரைக்காவை ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது அங்கங்கே திட்டு திட்டாக ஆகிடும். அதனால் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சுரைக்காய் பாயசம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதோட அந்த டேஸ்ட் இதே இருக்காது. உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொதுவாகவே சுரைக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மாதிரி பாயசமாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
உடம்பு சூட்டை வந்துட்டு தணிக்கும் நல்லா. சும்மா நம்ம கூட்டு பொரியல் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்றத விட பாயசமாகவும் சேர்ந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. பால் வந்துட்டு அரை இதாட்டு வற்றணும், அதனால் ரொம்ப நேரம் அதை வந்துட்டு கொதிக்க விடணும். நீங்கள் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை கப் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். அப்புறம் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.